ஸோ வெல்கம் பேக் buddies. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு யூசர்ட்ட இருந்து எப்படி இன்புட் வாங்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம நிறைய கான்செப்ட்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ், ஆப்ரேஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன. ஸோ ஒரு பேசிக் லெவல் ஆஃப் கோடிங்கை ஒரு சின்ன ப்ரோக்ராம், ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் பண்ணுற ப்ரோக்ராம், அடிஷன் ப்ரோக்ராம், கம்பேரிஷன் ப்ரோக்ராம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அவங்களால கண்டிப்பாக பண்ண முடியும். அண்ட் தட்ஸ் வாட் ஐ ஆல்சோ பிலீவ். ஓகேவா? ஸோ இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஆஸ் ஐ ஆல்ரெடி செட், ஒரு யூசர்ட்ட இருந்து எப்படி இன்புட் வாங்க போகிறோம். ஸோ இப்போது சிம்பிள், நீங்கள் வந்து ஒரு அமேசான் ஆப்குள்ளே போகிறீங்க, இல்லை அமேசான் ஆப்பே வேணாம், ஃபேஸ்புக் லாகின் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போமே, யூசர் நேமு, பாஸ்வேர்டு, இதெல்லாம் நம்ம டேட்டா இன்புட் பண்ணுறோம்ல, அது வந்து ஒரு இன்டராக்டிவாக ஒரு ஃப்ரண்ட் எண்டில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க. ஆனால் பேக் எண்டில் அது எப்படி ப்ராசஸ் ஆகுது, இன்புட் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் அது பேக் எண்டில் போய் இந்த பாஸ்வேர்டு வந்து டேட்டா பேஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்களே, அங்கே அதை கம்பேர் பண்ணுவாங்க. கம்பேர் பண்ணி ஆமாம் இந்த பாஸ்வேர்டு யூஸாக மேட்ச் ஆகுது, அப்போ ஓகே, அப்போ ஓடிபி அனுப்பு, அப்படி இருந்தால் தான் ஓடிபியே அனுப்போம். அதுக்கப்புறம் ஓடிபி அனுப்பிட்டு ஓடிபி கரெக்டாக இருக்கா, மறுபடியும் ஓடிபி இங்கே செக் பண்ணும், கரெக்டாக இருக்கா, உள்ளே போகும். இதெல்லாம் பேக் எண்டில் நடக்குது. ஓகேவா? அதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு யூசர் இன்புட் எப்படி எடுக்கணும், அதை எடுத்து எப்படி பேக் எண்டில் ப்ராசஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியணும்ல, அதான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் C++. இதுக்கு நான் ஏன் இப்போது இதை சொல்லித்தரேன் அப்படின்னா, உங்களுக்கு வேரியபிள்ஸும் டேட்டா டைப்ஸும் புரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இங்கே எப்படி யூசர் இன்புட் எடுக்கும்போதே ஒரு டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணி எடுக்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேவா? லெட்ஸ் ஸ்டார்ட் வித் C++. ஸோ அதான், ஆஸ் வி ஆல்வேஸ் டூ, இதுக்கும் டீட்டெயில் டாக்குமெண்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு C++க்கு நம்ம பண்ணுவோம். ஓகேவா? இது நம்ம 3 லாங்குவேஜுக்கும் பண்ணி பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஏன்னா ஒரு லாங்குவேஜுக்கும் இன்புட் எடுக்கிற விதம் வேறு. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உங்கள் நேம் அண்ட் ஏஜ் மட்டும் இன்புட் எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுப்போமே. ஆஸ் வி ஆல்ரெடி செட், ஸ்ட்ரிங் டேட்டா டைப் தான் நேம், அதுதான் டெக்ஸ்ட்டுங்கிற கலெக்ஷன் ஆஃப் டேட்டா எடுப்போம். இன்ட் ஏஜ், இதுதான் உங்களுக்கு ஏஜ் வந்து எப்போவுமே இன்டிஜர், டெசிமலுக்கு அப்புறம் வராது. அதனால் ஸோ என்ன பண்ணுறோம், COUTL போட்டு என்டர் யுவர் நேம். ஸோ என்டர் யுவர் நேம் அப்படின்னு வரும். கீழே பார்த்தீங்கன்னா CIN, இந்த COUTங்கிறது தான் ஒரு பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஸ்டேட்மெண்ட்டு. CINங்கிறது யூசர்ட்டேருந்து இன்புட் எடுக்கணுங்கிறது. அண்ட் ஆஸ் யூ கேன் சி, அந்த இன்புட் எடுத்துகிட்டு இந்த நேமுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன், வேரியபிள்ஸ் ஆர் யூஸ் ஃபார் ஸ்டோரிங் டேட்டானில். ஸோ இன்புட் எடுக்கிறதும் டேரெக்டாக இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். ஜஸ்ட் லைக் தேட். இப்போ ஏஜ், என்டர் யுவர் ஏஜ். CIN ஏஜ்னா ஏஜில் நீங்கள் என்ன வேல்யூ என்டர் பண்ணீங்களோ ஏஜுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கேயும் நம்ம பிரிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? சிம்பிள். என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்டர் யுவர் நேம் தாஸ். இப்போது என்டர் யுவர் நேம் எனக்கு பிரிண்ட் பண்ணுறது கொடுத்துச்சுல, இந்த தாஸுங்கிறது இப்போ நான் பிரிண்ட் பண்ண உடனே இந்த நேமுங்கிற வேல்யூவில் போய் ஸ்டோர் ஆகும். இப்போ நான் என்டர் போடுறேன், ஓகே இன்னொரு இன்புட் கேட்குறேன் போல் அப்படின்னு பார்த்தா, ஏன்னா டாப் டவுன் அப்ரோச். ஓகேவா? லைன் பை லைன் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் கம்பைலர், இன்டர்பிரேட்டர் அப்படிங்கிற 2 கான்செப்ட் வரும். நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் ஆல்ரெடி பேசியிருப்போம். கம்பைலர்னா உங்களை லைன் பை லைன் எக்ஸிக்யூட் பண்ணும், இன்டர்பிரேட்டர்னா ஆஸ் அ ஹோல் இது பண்ணிடும். ஓகேவா? இது மேபி நீங்கள் இன்னும் டீட்டெயில்டாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேவா? எப். ஸோ இப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னா, என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னா நான் 24 அப்படின்னு போடுறேன்னா, ஹலோ தாஸ், இன் 10 years யூ வில் பி 34 years old. ஸோ இங்கே என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, நான் இந்த வேரியபிள் நேமில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோங்கிறது புரிய வைக்கணுங்கிறதுக்காக இன்புட் போட்டிங்களா, இந்த நேமில் தான் இந்த தாஸ் போய் ஸ்டோர் ஆகிருக்கு. ஏஜ் போட்டோமா, இன்புட்டு ஏஜ் தான், இந்த ஏஜ் வேரியபிள் தான் இந்த 24 போய் ஸ்டோர் ஆகிருக்கு. அது எப்படி நம்ம செக் பண்ணுறதுக்கு தான் இன்னொரு பிரிண்ட் போட்டோம், ஜஸ்ட் ஒரு +10 ஆட் பண்ணிட்டோம் ஏஜில். அந்த வேல்யூ தான் வேரியபிள் கால் பண்ணும்போது அதோட வேல்யூ தான் இங்கே கால் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அது பண்ணனால தான் உங்களுக்கு இங்கே அவுட்புட் இப்படி வந்திருக்கு. இதுதான் இன்புட். சிம்பிள், காம்ப்ளிகேட்டே பண்ண வேணாம். ஓகேவா? திஸ் ஹவ் வி கெட் அன் இன்புட். ஓகேவா? அண்ட் C++ நம்ம பார்த்தாச்சு. ஜாவா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இன்புட்டில். ஓகேவா? ஏன்னா நார்மலாக இன்புட்லாம் எடுக்க மாட்டோம் அங்கே, அது ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டட் ஸ்டைல் ஆஃப் இன்புட். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜாவாவோடது உங்களுக்கு காப்பி பண்ணி லைன் பை லைன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஒய் நம்ம இந்த காப்பி பண்ணி இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, யூ கேன் ஆல்சோ வாக் த்ரூ வித் அஸ். ஓகேவா? ஸ்டெப் பை ஸ்டெப். இதுதான் நம்ம லாஸ்ட்டாக ஜாவாவில் பண்ணது. ஸோ லெட் மீ ஜஸ்ட் ஸ்கிப் திஸ் ஆல். ஸோ ஆஸ் வி ஆல்ரெடி செட், இந்த பப்ளிக் கிளாஸில் வந்து உங்களுக்கு இந்த நேமும் ஃபைல் நேமும் ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆஸ் வி ஆல்ரெடி செட், இப்போ தான் ஃபஸ்ட்டாக இம்போர்ட்டுங்கிற ஒரு விஷயம் வருது. ஸோ ஜாவாவில் நம்ம C++ல எடுத்த மாதிரி டைரெக்டாலாம் இன்புட் எடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ அதுக்கு ஸ்கேனர் அப்படிங்கிற கிளாஸ் வேணும். ஜாவா வந்து கம்ப்ளீட்டாக கிளாஸ் ஓரியன்ட். ஓகேவா? கிளாஸ்னா இட் கலெக்ட்ஸ் லாட் ஆஃப் டேட்டா. கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸுங்கிற கான்செப்ட் டீட்டெயிலாக புரியும். ஜஸ்ட்டு இது ஒரு ஹெட்டர் ஃபைலு, இந்த ஸ்கேனருங்கிற கிளாஸ் இருந்தால் மட்டும்தான்
உங்களுக்கு டேட்டா ஆப்ரேட் ஆகும், இன்புட் எடுக்க முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போது ஜாவா யூட்டில் டாட் ஸ்கேனர் இது வந்து ஜாவாவோட பேக்கேஜ், அதுக்குள்ளே ஸ்கேனருங்கிற லைப்ரரி நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ வி ஆர் கெட்டிங் த ஸ்கேனர் திங். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்புட் எடுக்கணும்ல. ஸோ இன்புட் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஸ்கேனருங்கிற வேரியபிள் இப்போ நம்ம எப்படி பைத்தானுக்கு சி அவுட் அப்படின்னு போட்டால் இது வந்து அவுட்புட்டு, சி இன் அப்படின்னா இன்புட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அதே மாதிரி இங்கே நம்ம அது சொல்லணும் ஜாவாட்ட, இதாயா இன்புட்டு, இப்படிதாயா இன்புட் எடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே ஸ்கேனர் நம்ம போட்டிருக்கோம்ல, ஸோ அந்த ஸ்கேனர் கிளாஸை ஃபஸ்ட் பிரிண்ட் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் என்ன நேம் வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு அந்த சிஇன் கூட நீங்கள் போட்டுக்கலாம், தப்பே கிடையாது. ஓகேவா? போட்டுட்டு நியூ மறுபடியும் ஸ்கேனரு. திஸ் இஸ் ஹவு வி டிக்ளேர் ஸ்டப்ஸ் இன் ஜாவா. ஓகேவா? ஜாவா ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடான லாங்குவேஜ் தான். ஓகேவா? ஸோ இது வந்து நான் ஜஸ்ட் இங்கே உங்களுக்கு கான்செப்ட் புரியறதுக்கு தான் இது எக்ஸ்ப்ளனேஷனு. ஆஸ் ஐ ஆல்ரெடி செட், இதுக்கான டீட்டெயில் பிளேலிஸ்ட் இந்த பேசிக் எபிசோட்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வரும். பேசிக் எபிசோட்ஸ் மெயின்லி கான்செப்ட்ஸ் உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான். ஓகேவா? அண்ட் ஹோப்ஃபுல்லி பை ஃபெப் மிட்ல இருந்து ஜாவா, பைத்தான், C++க்கு டெடிகேட்டட் சீரீஸு ஒரு கம்ப்ளீட் பிளேலிஸ்ட்டே வரும். ஓகேவா? ஸோ இப்போது ஸ்கேனர் இது கிளாஸு. ஸோ கிளாஸ் இப்படி தான் நார்மலாக டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட கிளாஸ் நேமு, உங்களுக்கு கிளாஸுக்கு என்ன வேரியபிள் நேம் அசைன் பண்ணுறீங்க, நியூ புதுசாக ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறோம், மறுபடியும் அதுக்கான ஒரு ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் எப்போவுமே வந்து உங்களுக்கு ஒரு நேம் வந்து 2 இந்த ப்ராக்கெட்ஸ் இருக்கும், ஃபங்க்ஷன் ப்ராக்கெட்டுன்னு சொல்லுவோம். இதை ஃபங்க்ஷன்ஸுங்கிற நம்ம எபிசோட் 5ல் டீட்டெயிலாக பார்ப்போம், அப்போது உங்களுக்கு புரியும். ஓகே, ஜஸ்ட் ரிமெம்பர் ஹவு அன் இன்புட் இஸ் டேக்கன் இன் ஜாவா. ஓகேவா? ஸ்கேனர், இங்கே ஒரு ஸ்கேனர் ஈக்குவல் டு நியூ, அதே ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன். இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஸ்கேனர் வேரியபிளை நீ வந்து இன்புட் எடுக்க முடியும் சிஸ்டம்ல இருந்து, ஞாபகம் வச்சுக்கூடா, உன்னால் இன்புட் எடுக்க முடியும் அப்படின்னு ஒன்றை சொல்லுது. ஓகேவா? அதுதான் இந்த ஸ்கேனர் வேரியபிள். இப்போது ஆஸ் நீங்கள் ஜாவாவில் எல்லாமே காம்ப்ளிகேட்டடில் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி சி அவுட் தான் C++ல பிரிண்ட்டு, பைத்தானில் பிரிண்ட் தான் பிரிண்ட்டு. இங்கே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்டுன்னு போட்டுட்டு என்டர் யுவர் நேம் அப்படின்னு போடுறோம். அதே இது நம்ம C++ல பண்ணது தான். இதில் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம், ஸ்ட்ரிங் நேம். நம்ம ஆல்ரெடி பேச மாதிரி நேம் வந்து டெக்ஸ்ட் தான், ஈக்குவல் டு இதான் நம்ம இன்புட்டுக்கு பார்த்தோம். கரெக்டாக? ஸோ ஸ்கேனர் டாட் நெக்ஸ்ட் லைன். ஸோ இந்த நெக்ஸ்ட் லைனுங்கிறது தான் டெக்ஸ்ட்டை டினோட் பண்ணுது, டெக்ஸ்ட் இன்புட் அப்படின்ட்டு. இதே இது நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா நம்பர் மட்டும் தான் எடுக்கும். ஸோ அதான் சி இன்னு போட்டு நம்ம எப்படி C++ எல்லா இன்புட்டும் எடுக்கிறோமோ அதே மாதிரி இங்கே பண்ண முடியாது. ஓகேவா? டெக்ஸ்ட்டாக எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு தனி ஸ்ட்ரக்சரு, நம்பராக எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு தனி ஸ்ட்ரக்சர். இதனால தான் பேங்கிங் மாதிரியான என்டர்பிரைஸ் சொல்யூஷன்ஸ்க்கு ஜாவா யூஸ் பண்ணுறாங்க. புரியுதா? எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்ட்டு, எவ்வளோ ஸ்ட்ரக்சர்டாக எவ்வளோ கீனாக இருக்காங்க ஒரு இன்புட்டில் இருந்து அப்படின்ட்டு. ஸோ இந்த நெக்ஸ்ட் லைன் ஸ்கேனர் டாட் நெக்ஸ்ட் லைன் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் இன்புட் இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் இன்புட் போட்டிங்கன்னா இன்டிஜர் இன்புட் இருக்கும். ஸோ இந்த கோடை நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மேக் ஷூர் டு ட்ராப் இன் யுவர் கமெண்ட்ஸ். ஓகேவா? எவ்வளோ சீக்கிரம் முடியும் ஐ வில் ட்ரை டு கிரியேட் அ கம்யூனிட்டி. நம்ம கிரியேட்டர்ஸ் நம்ம ஸ்குவாடுக்கு மட்டும் ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணிட்டு அங்கே எல்லாருமே கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் நேம், மறுபடியும் தாஸ், என்டர் யுவர் ஏஜ் 24. பார்த்தீங்களா? டிஃப்ரென்ஸே இல்லாமல் அப்படி வருது. ஆனால் ஒரு இன்புட் இருக்கிறது எவ்வளோ பண்ண வேண்டியது இருக்குது பாருங்கள். ஒரு ஸ்கேனர் கிளாஸை இம்போர்ட் பண்ணி அதுக்கு ஒரு வேரியபிளில் நீ இன்புட் தான் எடுக்கணும்னு அசைன் பண்ணி, அதுக்கப்புறம் நீ ஸ்ட்ரிங் தான் இன்புட் எடுக்கணுங்கிறதுக்காக நெக்ஸ்ட் லைன் அப்படின்னு ஒன்று கால் பண்ணி, அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டாக எடுக்கணுங்கிறதுக்காக நெக்ஸ்ட் ஒன்று கால் பண்ணி, இப்படி தான் இன்புட்டே எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் யூ ஆர் கிளியர் வித் ஜாவா. அண்ட் அடுத்த இன்புட் நம்ம எடுக்கிறது தான் பைத்தான் தான் மாஸ். ஓகேவா? அதனால தான் அது யூசர் ஃப்ரெண்ட்லி லாங்குவேஜ். நீங்கள் பார்த்தா நீங்களே மறந்துடுவீங்க. லெட் மீ ஜஸ்ட் ஷோ. ஸோ பைத்தான் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இன்டிஜர் இன்புட் தான் எடுக்கணும், இந்த மாதிரி இன்புட் தான் எடுக்கணுங்கிறது கிடையாது. பட் வாட் யூ கேன் டூ, நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சிம்பிள். நம்ம இப்போது பைத்தானுக்குள்ளே போகிறோம், லாஸ்ட்டாக நம்ம பண்ண ப்ரோக்ராம். ஸோ இன்புட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் மட்டும்தான் இதுக்கு இன்புட் எடுக்கிறதே. அவ்வளோ சிம்பிள். ஓகேவா? ஸோ C++ல கூட சிஇன் அப்படின்னு போட்டிருப்போம். இங்கே வந்து நீங்கள் வேரியபிள் என்ன அப்படின்னு போட்டிருக்கீங்க. கரெக்டாக? அந்த வேரியபிளுக்கு என்ன இன்புட்டு, ஸோ தட் இங்கே நீங்கள் என்ன வேல்யூ போட்டிங்களோ அந்த வேல்யூ இங்கே போய் ஸ்டோர் ஆகிடும். அதே மாதிரி ஏஜுக்கு இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்புட்டு டிஃபால்ட்டாக ஸ்ட்ரிங்காக எடுத்துப்போம். ஓகேவா? அதனால நம்ம இன்புட் மட்டும் போதாலே போதும். டிஃபால்ட் ஸ்ட்ரிங் இந்த சென்ஸ் கேரக்டர்ஸ் தான் அப்படின்ட்டு. ஸோ ஆஸ் வி ஆல்ரெடி செட், பைத்தான் அதுவாகவே அனலைஸ் பண்ணிக்கும் இது என்ன டேட்டா டைப் அப்படின்ட்டு. ஸோ ஆனால் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறது பெட்டர் ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அதுதான் நம்ம இங்கே இன்ட் அப்படின்னு போட்டிருப்போம், ஸ்டார்ட் பிஃபோர் இன்புட். ஸோ டிபிக்கலி ஹவ் இட் ஒர்க்ஸ் இஸ்
இதுதான் இன்புட் இருக்கிற ஃபங்க்ஷனே, இவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் அது ஆப்ரேட்டே ஆகுது. இப்போ சிம்பிள், நான் இப்போ பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்டர் யுவர் நேம், மறுபடியும் அதே தாஸ், மறுபடியும் அதே 24, அதே 34, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஏன் இப்போ நம்ம இன்டிஜர் தனியாக போடணும், டேட்டா டைப் போடுறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, டேட்டா செக்ரிகேட் பண்ணுறது ஈஸி, சிம்பிள். ஏன்னா ஜாவாஸ்கிரிப்ட் மாதிரியான லாங்குவேஜ் நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா வெப் ஃப்ரண்ட் எண்டுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் ரொம்ப ரொம்ப குருஷியல். அதுதான் ஒரு பிரெயின் ஆஃப் த வெப்சைட் மாதிரி. அதில் நீங்கள் டேட்டா டைப்ஸ் தப்பாக போட்டிங்க அப்படின்னா, சரி இப்போ ஒரு டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்னு போட்டு இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா ஆட் பண்ணால் என்ன வேல்யூ வரும் தெரியுமா? 510 வரும். ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம். ஏன் நீங்கள் டேட்டா டைப் ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகேவா? ஏன் இது இப்படி ஆகுது, எதனால இந்த டேட்டா இப்படி, ரெண்டுமே வேறு வேறு டேட்டா டைப் தானே, ஒன்று எரர் தானே வந்திருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் டைப் காஸ்டிங் அப்படிங்கிற கான்செப்ட் வருது. அண்ட் ஐ திங்க் இந்த வீடியோவில் வி ஹவ் சீன் இனஃப். அண்ட் அடுத்த அப்கமிங் எபிசோடில் டைப் காஸ்டிங்னா என்ன, அது டைப்ஸ் ஆஃப் டைப் காஸ்டிங், அது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் அன்டில் தென், சைனிங் ஆஃப் கமாலியல் தாஸ்.